ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறான். சொல்லுங்க சார். இப்ப 10 மணிக்கு வரணும் எஸ்ஐ வந்தா. சொல்லுங்க சார். இந்த வச்சுக்கு போடுச்சு. ஆ, சாயங்காலம் வரணும் சார். பார்க்குறேன். இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நேத்து வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் வரணும்னா அப்ப அது வந்து உட்காந்துருக்கா. எஃப்ஐஆர் போடுறோம் சார், எஃப்ஐஆர் போடுறோம் சார், கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சாயங்காலம் சாயங்காலம் தான். வெங்கட்டு, ஆ நீங்க சாயங்காலம் வாங்க, 5 நாள் கழிச்சு கூட வாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவேன். இந்த வைக்கல் அடி சார். சொன்னி வரணும் மாற்றி வரணும் அடிக்க சார் எனக்கு. இல்ல, ஓ வேலை எல்லா வேலையும் நீ பாத்துட்டு நீ வராம கூட இரு, அதை பத்தி கவலை இல்லை. நான் ரிமாண்ட் பண்ணிக்கிறேன். நான் பைக்லாம் போல சார். பக்கத்தில் வந்திருக்கேன் அங்கே. நேத்து என்னங்க சொன்னேன் உங்களுக்கு? 10 மணிக்கு வர சொன்னேன்ல. ஆமா சார். நீ சொன்னி வைக்க வரணும் திருப்பி அவங்க அடிச்சு சாயங்காலம் வர முடியாதுன்னு சொன்னேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உண்டு, இல்லன்னா சிறைச்சு விட்டு போயிருவேன். கம்ப்ளைண்ட் பொய்யா கூட இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் எங்க வேணாலும் போய் பாத்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வரலைன்னா நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். சரிங்க சார். எஃப்ஐஆர் போடவா? 10 நிமிஷத்துல வர்றீங்களா? சொல்லுங்க. வர சொல்லுங்க. வர சொல்லலைன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்யா இருந்தாலும் கவலை இல்ல. எஃப்ஐஆர் போட்டு SC ஆக்ட் சாதியை சொல்லி வன்கொடுமை தூண்டுதல் சட்டையை கிழிச்சிருக்கிய போரா மூணு ஹராஸ்மெண்ட் ஏகப்பட்ட வழக்கு 30 நாளான உங்களுக்கு பேர் வராது. நடவடிக்கை எடுத்துருவேன்னா எடுத்துருவேன். சரிங்க சார். என்ன நீங்க பார்த்த போலீஸ் வேற, என்னுடைய வேலை வேற. சொன்னா வரணும், வரலைன்னா எஃப்ஐஆர் போட்டு கிழிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக நான் இங்க வச்சுக்கிட்டு மணியாட்டிட்டு உட்கார முடியாது. சரிங்க சார். இமீடியட்டா வர சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறான். சொல்லுங்க சார். இப்ப 10 மணிக்கு வரணும் எஸ்ஐ வந்தா. சொல்லுங்க சார். இந்த வச்சுக்கு போடுச்சு. சாயங்காலம் வரணும் சார். பார்க்குறேன். இது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நேத்து வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் வரணும்னா அப்ப அது வந்து உட்காந்துருக்கா. எஃப்ஐஆர் போடுறோம் சார், எஃப்ஐஆர் போடுறோம் சார், கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சாயங்காலம் தான். வெங்கட்டு, நீங்க சாயங்காலம் வாங்க, 5 நாள் கழிச்சு கூட வாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டுருவேன். இந்த வைக்கல் அடி சார். சொன்னி வரணும் மாற்றி வரணும் அடிக்க சார் எனக்கு. இல்ல, ஓ வேலை எல்லா வேலையும் நீ பாத்துட்டு நீ வராம கூட இரு, அதை பத்தி கவலை இல்லை. நான் ரிமாண்ட் பண்ணிக்கிறேன். நான் பைக்லாம் போல சார். பக்கத்தில் வந்திருக்கேன் அங்கே. நேத்து என்னங்க சொன்னேன் உங்களுக்கு? 10 மணிக்கு வர சொன்னேன்ல. ஆமா சார். நீ சொன்னி வைக்க வரணும் திருப்பி அவங்க அடிச்சு சாயங்காலம் வர முடியாதுன்னு சொன்னேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உண்டு, இல்லன்னா சிறைச்சு விட்டு போயிருவேன். கம்ப்ளைண்ட் பொய்யா கூட இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் எங்க வேணாலும் போய் பாத்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வரலைன்னா நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். சரிங்க சார். எஃப்ஐஆர் போடவா? 10 நிமிஷத்துல வர்றீங்களா? சொல்லுங்க. வர சொல்லுங்க. வர சொல்லலைன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்யா இருந்தாலும் கவலை இல்ல. எஃப்ஐஆர் போட்டு SC ஆக்ட் சாதியை சொல்லி வன்கொடுமை தூண்டுதல் சட்டையை கிழிச்சிருக்கிய போரா மூணு ஹராஸ்மெண்ட் ஏகப்பட்ட வழக்கு 30 நாளான உங்களுக்கு பேர் வராது. நடவடிக்கை எடுத்துருவேன்னா எடுத்துருவேன். சரிங்க சார். என்ன நீங்க பார்த்த போலீஸ் வேற, என்னுடைய வேலை வேற. சொன்னா வரணும், வரலைன்னா எஃப்ஐஆர் போட்டு கிழிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக நான் இங்க வச்சுக்கிட்டு மணியாட்டிட்டு உட்கார முடியாது. சரிங்க சார். இமீடியட்டா வர சொல்லுங்க.